ஃபர்ஸ்ட் நானும் நெல்சனும் வேட்டை மன்னன் கதை பண்ணும்போது எங்களுக்கு அப்போ ஆஃபீஸ் கிடையாது, ப்ரொடியூசர்லாம் ஃபிக்ஸ் ஆகல, ஹீரோவும் ஃபிக்ஸ் ஆகல. நாங்கள் மெரினா பீச்சில் போய் உட்காந்து அவர் சொல்லுவார் ஒன்று, அதில் வந்து நான் எழுதிட்டே இருக்கணும். அது நெல்சன் பேசும்போது அது கூட பழகணும்னு தெரியும், சில வார்த்தைகளை நம்ம பீப் போட்டு தான் எழுதணும். அதை அப்புறமா ஆஃபீஸ் போட்ட பிறகு அருண்ராஜா வந்து சேர்ந்தான், அப்புறமா வந்து சேர்ந்தாரு சினிஷ். அவரோட ஃப்ரெண்டுன்றது ஓரளவுக்கு தெரியும். நாங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னாரு, நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சிவா அப்படின்னு கேட்டாரு. நான் சும்மா அப்ப எனக்கு ஹீரோ ஆகணுன்ற ஆசையே கிடையாது. நான் அப்போ வந்து டிவி பண்ணிட்டு இருந்தேன், வேட்டை மன்னன்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு காமெடி ரோலும் பண்ணிட்டு இருந்தேன். சரி இருந்தாலும் வம்புல போன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசைனே. சிவா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைலாம், நீங்க உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது அதனால அப்படியே அந்த சைட்ல காமெடி ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே. நான் சும்மா இல்லாம ஏன் நாங்கெல்லாம் ஆகக்கூடாது பாருங்க, தேவையில்லாத வேலை பாக்குறீங்க நீங்க. சரி விடுவாருன்னு பார்த்தா விட மாட்டாரு. எங்களுக்கு லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோ எல்லாம் உங்களுக்கு வேணாம், உங்களுக்கு செட் ஆகாது திரும்ப சொல்லிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன். நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல, இவரா சம்மந்தமே இல்லாம ஒரு 4 வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசுனது எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, நான் மறந்துட்டேன் அந்த மேட்டரே. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு. சோ அந்த காலகட்டத்தில் நடுவுல எல்லாரும் பிஸி ஆயிடும்ல, அதுல நான் பேசாம இருந்தது இவர் மேல கோபமா இருக்கதா இன்னைய வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி.